இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. ரகசியத்தை அதிகம் காக்கக்கூடிய ஒரு ராசி, சாதனை செய்யக்கூடிய ஒரு ராசி, சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி. மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை மாறாமல் அப்படியே செய்யக்கூடிய ஒரு ராசி, ஒரு வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலிங்க. உங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அந்த ராசி சின்னம் அப்படிங்கிறது வில் அம்பு. அந்த அன்பு எப்படி ஒரு இலக்கை நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் உங்களுடைய இலக்கை நோக்கி எப்பவுமே பயணிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குருவோடைய பார்வை பரிபூரணமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த சுபகாரியம் கூடி வரப்போது. இல்லத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு காலகட்டமாக, விளையாட்டில் கூட கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் சக ஊழியர்களால் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. தகுந்த பாதுகாப்போடு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறது, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போகிறது, இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி என்பவர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு சில எதிரிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். புதிய முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த பணி சுமைக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வள போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குருவோடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு 5 நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. 24 மணி நேரமும் உங்களால் முடிந்தால் குருவுக்கான மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை வழிபாடு, குரு வழிபாடு சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகாதார ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் உங்களுக்கு சரியாகும். உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிதி விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள், பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களாம் அவங்கக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் காத்திருந்துருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் கைகூடி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும். தொழிலையும் வியாபாரத்துலேயும் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலையில் மட்டும் கொஞ்சம் ஈகோ மனஸ்தாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தேவையில்லாத ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ அல்லது கருத்து மோதல்களோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புதிய செயல் திட்டங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரம் வேண்டாம். குடும்பத்திலேயே கூட தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கரெக்டாக நைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால் எந்திரிச்சோன்னே தெரியாது, தூங்கிட்டே இருப்பீங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மார்ச் இறுதிக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நேர்மையாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்கனாவே கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத ஒரு சிலர்லாம் இடையூறு தருவாங்க. தேவையில்லாமல் டக்குன்னு இதில் நம்ம செஞ்சோம்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ கொஞ்சம் போய் மாட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக புதிய நண்பர்களால் ஒரு சில சூழ்ச்சி விலையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அலசி ஆராய்ந்து இறங்குறது நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ இறங்க போகிறீங்க அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நீங்களாக எடுக்கிற முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமாக இருக்காது. அதனால் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். நினைத்ததை சாதிப்பீங்க. மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. குறிப்பாக மேலதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த முயற்சி முடிவுக்கு வரும். சப்தமாதிபதியின் புதனும் வக்கரகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நிதி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கேஷியராக இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் போய் முதல்லாம் முந்தி அடிச்சுட்டு போய் ஜாமீன் போட வேண்டாம். குறிப்பாக நண்பர் கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நல்ல பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதுசாக ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடுறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ங்க. டக்குன்னு இறங்க வேண்டாம். புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அதை பற்றி நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது வெள்ளம் இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நீங்களுமே ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு எந்த ஒரு விஷயம் தடைபட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்ததோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மூலதனத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ராகுவும் போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். மார்ச் 6லேருந்தே குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் சகாயஸ்தானத்தில் அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த
பூராடம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஒரு நபர்களாக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதோடு கூட வெளியூர் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்தில் வந்து அமரும்போது வியாபாரத்தில் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.